Hello friends, welcome to Indian Jobs Mill. Staff Selection Commission மத்திய பணியாளர் தேர்வாணையமில் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி +2 லெவல் எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் சிலபஸ், எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கலாம், அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 23rd June, அதாவது நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்று காலையில் 10 மணிக்கே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் 18th ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல், Tier 1 Tier 2 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதாவது CBT வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 1 எக்ஸாம் 8/9/2025, அதாவது செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 18க்குள்ளே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் Tier 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ Tier 2 எக்ஸாமினேஷன் Februaryலேருந்து March 2026 அந்த இடைப்பட்ட மாதத்தில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது சிரமங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் ப்ரோ அப்படின்னா, லோயர் டிவிஷன் கிளர்க் ஆர் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி 90லேருந்து 63 இருக்கும். பேசிக் 19 இருக்கும், ப்ளஸ் அலவன்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் DEO அப்படின்னு சொல்லுவாங்க. 25லேருந்து 81 இருக்கும். இது அகெயின் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு, இதுக்கு 25லேருந்து 81,000 வரையும் சேலரி இருக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 3131 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ssc.government.in இந்த வெப்சைட்டில் கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படின்னு இருக்கும். அதில் டென்டேட்டிவ் வேக்கன்சியில் போயிட்டு இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது 2/1/1999லேருந்து 1/1/2008க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 27க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STக்கு 5 years இருக்குது, OBCக்கு 3 years இருக்குது. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ SC/ST 32 வரை அப்ளை பண்ணலாம், OBC 30 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு, இந்த 2 போஸ்ட்டுக்குமே சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணி அதில் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கும் அதே தான். நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதும், இந்த LDC JSAக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். DEO, அதாவது இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க், இந்த போஸ்ட்டுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees இருக்கும். ஜென்ரல் OBC EWS கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும். ஃபீமேல் SC/ST எக்ஸர்வீஸ்மேன் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ UPI, நெட் பேங்கிங், விசா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஃபீ பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 23லேருந்து ஜூலை 24th இந்த இடைப்பட்ட தேதியில் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சார்ஜ் இருக்கா, ஃபீ பே பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும். ஒரு முறை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 200 ரூபா நீங்கள் பே பண்ணணும். மறுபடியும் இன்னொரு முறை மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா பே பண்ணணும். சரிங்களா. ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்கான கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது. சும்மா வந்து அவங்க அதை வந்து இன்க்ளூட் பண்ணலை, அதுக்கான சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறை ஓப்பன் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுறீங்க, அதாவது ஓப்பன் பண்ணி
மாடிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 200. மறுபடியும் இன்னொரு முறை ஓப்பன் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறீங்க செகண்ட் டைம் அப்படின்னா அதுக்கு ரூ. 500. சரிங்களா? ஸோ இப்போ சதர்ன் ரீஜனில் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாமே வரும். அதுக்கான ரீஜனல் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் இந்த இடத்துல தான் அந்த ரீஜனல் ஆஃபீஸ் டைரக்டர் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிபிடி எக்ஸாம் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில், வெள்ளூரில், சென்னையில், சேலமில், திருச்சிராப்பள்ளியில், திருநெல்வேலியில், ஸோ கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் எக்ஸாம் இருக்கும். மதுரை. ஓகேங்களா? நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க, உங்கள் நேட்டிவ்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் Tier 1 Tier 2 சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ Tier 1 சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஸோ மொத்தம் 4 பார்ட்லேருந்து கொஷின் வரும். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ் தான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து 25 கொஷின் வரும். ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 200 கொஷின், 200 மார்க். ஓகேங்களா? ஸோ டைம் டியூரேஷன் 60 நிமிஷம், 1 மணி நேரம். நீங்கள் ஸ்க்ரைபாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 80 மினிட்ஸ் வந்து டைம் தருவாங்க. ஓகேங்களா? அதாவது எழுத முடியாமல் இருப்பாங்க இல்லையா? அதாவது டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஷார்ட்டாக ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கையால் எழுத முடியாது, அந்த மாதிரி பட்சத்தில் இருப்பாங்க. எழுத முடியாமல் இருக்கிறவங்கள ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு 80 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுப்பாங்க. இந்த Tier 1 சிபிடி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கொஷின் பேப்பர் இங்கிலீஷ், ஹிந்தி இதில் மட்டும்தான் இருக்கும். அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் எனி லாங்குவேஜ் அப்டைன்டு பை தி கேண்டிடேட் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் கொஷின் பேப்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 மார்க் ரெடியூஸ் ஆகும். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. அடுத்த Tier 2 எக்ஸாமினேஷன் பாருங்கள். இதில் வந்து செக்ஷன் வைஸ் வரும். இப்போ செக்ஷன் 1ல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, அதில் A and B பாருங்கள். ஏல மேத்தமெட்டிக்கல், Bயில் ரீசனிங் வரும். இதில் இருந்து ஒரு 30 கொஷின், இதில் இருந்து ஒரு 30 கொஷின், மொத்தம் 60 கொஷின். சரிங்களா? மேக்ஸிமம் 60 × 3 180 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதுக்கு 1 மணி நேரம் டைமிங். இந்த மாதிரி செஷன் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கட்டாயம் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. கம்பல்சரி டிஓ போஸ்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜூனியர் லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து டைப்பிங் இருக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் வந்து டைப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ டைப்பிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் சென்னை ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கும். இப்போ இண்டிகேட்டிவ் சிலபஸ் Tier 1க்கான சிலபஸ் பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், அடுத்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் கவர் பண்ணி படித்தாலே போதுமானது தான். சரி, எந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா அந்த புக் சஜஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். இல்லை ப்ரோ நானே வந்து ஒரு புக் வச்சுட்ருக்கேன், நான் அதுதான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் தான் வந்து டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே கூட படிச்சுக்கலாம். எந்த புக்கை படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இவர் நல்லா படிக்கிறவர், இவர் நல்லா படிக்க மாட்டார், இவர் நல்லா படிக்கிறவர் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம படிக்க முடியாது. கன்சிஸ்டன்சி யாராக இருந்தாலும் சரி, ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட கன்சிஸ்டன்சி இருக்கணும், விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே வந்து நம்ம சாதிக்கலாம். ஸோ இண்டிகேட்டிவ் சிலபஸ் Tier 2க்கான டீட்டெயில்டு சிலபஸ் இருக்கும். இந்த டாபிக் ரிலேட்டடாக கவர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக கூட வேணாம், ஜென்ரலாக எது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணி படித்தாலே போதுமானது தான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.